ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்லி ஹில்ஸ் போகிறோம். ஸோ ஒரே பைக் தான், நானும் தீபனும் தான் போகிறோம். தீபன் தான் கேமரா பார்த்து வச்சுட்டு இருக்கான். ஸோ கேமராமேன். இன்னைக்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் சென்னையில இருந்து ஹார்ஸ்லி ஹில்ஸ்க்கு. ஸோ 6 hours மேக்ஸ் ஆகும். ஸோ இப்போதான் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஸோ பைக் பஞ்சர் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் மாத்துறதுக்கு ஆயிடுச்சு. ஸோ தீபன் தான் காலைல டயர்லாம் மாத்திட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 6 o'clock ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ரைடு ஆல்மோஸ்ட் 11 o'clock தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் ஆஃப் இந்த டயர் பஸ்டட் ஆனதுனால. காலைல 4 o'clock எழுந்து கிளம்பணும் இந்த ட்ரிப்புக்கு. நான் இது வரைக்கும் எழுந்திருப்போமா நம்ம 4 o'clock எல்லாம்? ஓகே, பார்ட்னர் சொன்ன மாதிரி சென்னையில இருந்து ஒரு 260 கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த ஹார்ஸ் பிளேசஸ்ங்கிறது. சரௌண்டிங்ல இருக்க எல்லா பிளேசஸ்க்கும் நம்ம போய் பார்த்தாச்சு. ஆந்திரா சைடு தான் போல, கேரளா கர்நாடகா ஃபுல்லா சுத்திட்டோம். சரி, ஆந்திரா சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கிளம்பியிருக்கோம். ஸோ ஒரு பைக்கு 2 பேர் கிளம்பியிருக்கோம். பட்ஜெட் டிராவல் தான் இது, 2 days டிராவல் தான். பட்ஜெட் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 6 hours ஆகும். இப்போ டைம் ஆகுது 11 இருக்குமா? ஓகே, 11:30. 6 o'clock ஆயிடும் ஆல்மோஸ்ட். போயிட்டு ரூம் ஏதாவது பார்த்துட்டு ரூமோட டீட்டெயில்ஸு, அப்புறம் வேற என்ன ஸ்பாட் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாமே கவர் பண்ணி ரைட் டு ஹார்ஸ்லி ஹில்ஸ். நாங்கள் நிறைய ரைட்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ரைடு வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் கூட. ஸோ சடன் பிளான் ஹார்ஸ்லி ஹில்ஸை பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புனோம். கிளம்புற அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக் பஞ்சர் ஆனது வீடியோலாம் கிளிப் போட்டிருப்பேன். பட் ஸ்டில் இந்த ட்ரிப்பை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ரைடு நாங்கள் 11 o'clock தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சென்னையிலேருந்து. இந்த வீடியோவில் நாங்கள் ரிட்டர்ன் வந்தது வந்து எங்களால் காமிக்க முடியல, பிகாஸ் நாங்கள் கேப்சர் எதுவும் பண்ணல. ரீசன் என்னென்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ அது ரொம்ப பெரிய கதை. அது ஸ்ட்ரகிள் ஆகி தான் நான் வீட்டுக்கு ரீச் ஆகினேன். வர வழியெல்லாம் கூட பில்லியனாக இருந்தாலுமே என்னால் பின்னாடி உட்கார முடியல. பட் ஸ்டில் அங்கங்கே நாங்கள் 1 hour இல்லை 1.5 hour 2 hours அப்படி படுத்து எழுந்திரிச்சு தான் வந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து ரீச் ஆக முடியல. அப்புறம் கேபு பிடிச்சிக்கிட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன். மறுபடியும் நாங்கள் அந்த ஹார்ஸ்லி ஹில்ஸ்க்கு போகிறோம், பர்ஃபெக்டாக முடிக்கிறோம். கோப்ரோவும் இந்த வாட்டி இல்லை, அதான் ரீசன் எங்களால் மோட்டோ விளாகிங் பர்ஃபெக்டாக பண்ண முடியாத ரீசன். ஸோ கைஸ், இங்கே தான் சாப்பிட்டு முடித்தோம். விஎஸ்ஆர் விண்ட் வேவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் மாதிரி சூப்பராகலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட் எப்படி இருந்துச்சு பார்ட்னர்? டேஸ்ட் நல்லா இருந்தது, பட் குவான்டிட்டி இஸ் வெரி லெஸ். ஒன்று வாங்கினா பத்தாது. ஸ்டார்டரு ஒரு மெயின் கோர்ஸு இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கினா தான். ப்ரைஸுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது, பட் குவான்டிட்டி தான். ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஆமாம், கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, தனியாக செல்ஃபி பூத் இருக்குது, 2-3 ஸ்பாட் இருக்குது நல்லா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. மேலேயும் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஸோ மேலேயும் எடுத்துருக்கலாம், பட் சாப்பிட்ற இதில் விட்டுட்டோம். வெரைட்டிஸும் நிறையா இருந்தது. பீட்சா, பர்கர், சாண்ட்விச்லேருந்து சைனீஸ் ஐட்டம், இந்தியன் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. ரேட்டும் அஃபோர்டபுள் தான், பட் குவான்டிட்டி கம்மி. ட்ரை பண்ணலாம். இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே வேறு எதுவும் ஹோட்டல் இல்லை. நாளைக்கு மார்னிங் பார்த்தா தெரிஞ்சு வேறு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. பாலடைஞ்ச வீடு வந்துருக்கு, பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார்ல நம்ம ரூம்ல இருந்தவர். ஆமாம், அங்கே போகாதீங்கன்னு சொன்னார். அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அதுவா? அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கே. போமா? இருட்டா இருக்கேன்ட்டு கையில டார்ச் எடுத்துட்டு வந்தேன். போய் பார்ப்போமா? சரி வா. ஸோ இது ஓகே, நம்ம ரூம் எடுத்த இந்த இடத்துல அவரு அந்த கேர்டேக்கர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த பக்கத்துல கொஞ்சம்
ஒரு அபண்டன் வீடுங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிருந்தாரு. உள்ள போலாமான்னு கேட்டோம். இல்ல அந்த சைட்லாம் போகாதீங்கன்னாரு. அவர் சொன்ன ரீசன் வந்து மெயின் வந்து இது வந்து கிளிஃப் மாதிரி இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட கீழே விழுந்துற மாதிரி இருக்கு. அது இப்ப தெரியாது. நம்ம மார்னிங் காமிக்கலாம் வீடியோல. இப்போ வந்து இருட்டா தான் இருக்கு. மேபி அந்த ரீசனுக்காக சொல்லிருக்கலாம். இல்ல மேபி பேய் ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களான்னு தெரியல. சரி நமக்கும் தூக்கம் வரல, போர் அடிக்குது. ஒரு ரவுண்ட் போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணார் கண்டிப்பாக போகிறோம். போறோம். வா. ஸோ கைஸ் நாங்கள் அங்கே போயிட்டு இன்னைக்குன்னு பார்த்து கோப்ரோ இல்லை நம்ம கிட்ட. வெறும் ஐஃபோன்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். கோப்ரோ இருந்தாலும் அது கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். ஆமாம் கைஸ். ஸோ எப்படி எதுக்கோ ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பைக் எடுத்து வந்தீங்க. ஸோ கைஸ் தெரியும் டார்ச்சு தேவைப்படும்னு. இதுக்கப்புறம் எங்கே போனாலும் டார்ச் கையில் இருக்குங்க கைஸ் நமக்கு. இதுதான் அந்த கிளிஃப் காமிக்கிற தெரியுது. அந்த பார்க்க நார்மலா இருக்குல்ல, நார்மலாக இருக்குல்ல கைஸ். பட் ஆனால் வந்து சரக்கு விட்டுருச்சுன்னா அடி பாதாளத்துக்கு போயிடும். ஸ்லோப்பாக தான் இருக்கும் கைஸ். இங்கே தெரியுதுங்களா? அது வரைக்கும் தான் இது. எங்க பண்ணார்? ரைட்ல போ, ரைட் ரைட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், அப் 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 அப், ரைட் ரைட். என்னடா அந்த திவாகர், டாக்டர் திவாகர் பேசுற மாதிரி ரைட் ரைட். பொசிஷன் அப் 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 அப். கல் அது கல் கைஸ் தெரியுதுங்களா? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இது வரைக்கும் தான். ஸோ மேபி அதனாலதான் அவர் சொன்னாரான்றது நமக்கு தெரியல. பட் எதுக்கோ நம்ம போலீஸ் அங்கல்ல இங்க ஏன்டா டிரைவருக்கு போறேனுங்க? வெள்ளை சட்டை போட்டுருக்கோம். ஆமால. நான் பைக் ஷாப் இங்கிட்டு தானே இருக்கு. ஸோ கைஸ் நாங்கள் சொன்னோங்களா, என்னடா காற்று சவுண்ட் அதிகமாக கேட்குது கைஸ். நாங்கள் சொன்னாங்களே அபண்டன் பேசி அங்கே போகாதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அபண்டன்டா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. அந்த சைடு ரெடி கிளிப் மாதிரி தானே இருக்கு. அந்த சைடு ரைட் சைடு அந்த 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 மாதிரி இன்னும் தள்ளி ஆகிடுதா வெளியே. ஆமாம் ஆமாம், பட் நான் ரொம்ப கிட்ட இருக்குல்ல. ஸோ கைஸ் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து பில்டிங்காக இருக்கும் கைஸ். ஏன்னா அந்த வே ஆஃப் அந்த ஜன்னலோட மாடல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்குது. மேபி அந்த பிரிட்டிஷர்ஸ் இருக்கிற டைமில் கட்டினாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப பாலடைஞ்ச வீடுங்களாக தான் இருக்குது. பண்ணார் இப்போ கேமராவில் பாரு பண்ணார் எப்படி இருக்கு தெரியுதுங்களா கைஸ்? முடிஞ்சா பண்ண ஒரு சேலஞ்ச். ஏய் சேலஞ்ச் எல்லாம் சிம்பிள் சேலஞ்ச் தான் இது. ஏய் சேலஞ்சே வேணாம் நமக்கு தனியா. அந்த டோர் இருக்குல்ல அதை டச் பண்ணிட்டு வந்துரும். போடா போடா. ஏ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அங்க சொல்லணும்னு நினைச்சேன் நான். ஃபர்ஸ்ட் அங்கலாம் வேணாம். இது ஏய் என்ன அங்க சொல்ற? போலாம்டா பார்ட்னர். நீ ஏன் இப்போ அப்படி திரும்புடா? சவுண்ட் கேக்குதா? அதான் டக்குன்னு கேக்குது. நிஜமா கேக்குது. ஸோ கைஸ் சத்தியமா இடம் வேற ரொம்ப புதுசுங்களா. அட்லீஸ்ட் டே டைமில் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஆகுது எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அதுவுமே இல்லை, நாங்கள் பார்க்கல. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் கைஸ். எப்படா போனீங்க? இதே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படிதான் ஆண்டடா. ஸோ கைஸ் நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூம் போகிறோம். நாங்கள் புக் பண்ணாமல் வந்து ஓரளவுக்கு நல்ல ரூம் கிடச்சிருக்குன்னா
அது இந்த ரூம் தாங்க. ஹவுஸ் டூர் காமிச்சிடலாமா? ஆமாம். உள்ளே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது, ஒரு குஷனோட டிவி. கம்ஃபர்டபுளான ஃபேன், ஏசி, அதுவும் க்ளீனாக இருக்குது. மார்னிங் கேஸ். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாகாக இருக்குன்னு. அதுதான் நைட்லாம் தூங்கவே முடியல, பயங்கரமான குளிர். ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு டே 2. ஸோ மார்னிங் எந்திரிச்சாச்சு. வெளியில் பார்த்துருப்பீங்க ஃபாக் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், இதுதான் ஹார்ஸ் ஹில்ஸ். பாருங்கள் நைட் எவ்வளோ முக்கியம் இருந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம ஊட்டி, கொடைக்கானல் எல்லாத்தையும் மிஞ்சிடும் போல இருக்குது. சின்ன ஸ்பாட்டு தான், சரௌண்டிங்கே ஒரு 1 or 2 kilometers தான் இருக்கும் ஹார்ஸ் ஹில்ஸ். மேலே ஏறி வந்தோன்னா ஒரு ரவுண்டு மாதிரி தான் வருது. நைட்டோட மார்னிங் செம்மையாக இருக்குது. பைக் வர்றதை விட தெரியல, அவ்வளோ ஃபாகு. ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது இங்கே, ரொம்ப கம்மி, 1 or 2 தான் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வந்தீங்கன்னா பாரும் ஒன்று தான் இருக்குது, மற்றபடி ஒர்க்கு. நம்ம ஊர்லேருந்து ஒரு 250 kilometers ஒரு சூப்பரான இடம்னா தாராளமாக விசிட் பண்ணலாம். பட் 2 days 3 days பிளான்லாம் கிடையாது, 1 day தான். ஒரே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அண்ட் ஒரு ஜூ ஒன்று இருக்குது சின்னதாக, பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஸோ கைஸ் இப்போ போயிட்டு குளிர் அடக்கமாக ஒரு டீயை சுட டீ கிடையாதுக்கான்னு தெரில, தேடணும் ஃபஸ்ட்டு. தேடணும்னா நாங்கள் பைக்கை இங்கே தான் விட்டுட்டு போகிறோம். ஸோ நடந்து தான் போகலான்ட்டு பிளான். ஓகே கைஸ், வியூ பாயிண்டில் போய்ட்டு மீட் பண்ணுவோம். இங்கே தான் ஸ்டெப்ஸு மேலே ஏறலாமா? ஸ்டெப்ஸு மாதிரி எதுவும் மேலே ஏறுது, அதுதான் வந்தோம் காலைல. இதுரா ரோப் கார் ஆக்டிவிட்டீஸ் என்னது இது? வாங்கின்னு போவேன். ரோப் தான், ரோப் தான். இது நேற்றும் க்ளோஸ் இருந்தது, இன்றைக்கும் க்ளோஸ்ன்றது இந்த பிளேஸ். அட்வென்ச்சர் பார்க். ஸோ கைஸ், காற்று சத்தம் அதிகமாக இருக்குது, கேட்குமான்னு தெரில. ஸோ நேற்று நாங்கள் போனோம்னு நினச்ச இடம் இங்கே தான் கைஸ். இன்னும் போனோம்னு நினைக்கிறேன் பட்னரில். இதுதான்ல? ரைட். ஸோ நேற்று பார்ட்னர் சேலஞ்ச் கொடுத்துருந்தான். இப்போ போகிறதுக்கே பயமாக இருக்கு. கைஸ், ஒரு நாள் ட்ரிப்புனா சூப்பரான இடம் கைஸ். ஸோ வந்தம்மா சென்னையிலேருந்து, ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் சில்ல பண்ணோமா. கிளைமேட் சூப்பராக இருக்குது, பட் சுற்றி பிளேசஸ் எதுவுமே கிடையாது, ஒரு 2-3 தான் இருக்கும். ஸோ இங்கே மழை இல்லைன்னா ட்ரெக்கிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. 4 kilometer போகிறதுக்கு, 4 kilometer வரத்துக்கு. ஸோ மழைன்றதுனால இப்போ அது அலோவ் பண்ணல. ஸோ 8 o'clock பார்த்தீங்கன்னா ஜூ ஓப்பன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜூவில் போயிட்டு ஒரு மியூசியமாக இருக்கான். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம். ஓகே கைஸ், ஜூவில் போய் மீட் பண்ணலாம். ஸோ கைஸ், ஜூக்குள்ளே வந்துட்டோம். நம்ம பார்த்த முதல் அனிமல். குளிரில் கஷ்டப்பட்டுருக்குது, கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டு எதுவும் இல்லையே. சூப்பராக பிஸ்கெட் சாப்பிடணும், பிஸ்கெட் கொடுக்கலாம். இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல கைஸ். ஒன்று தான்டா இருக்குது இல்லை? உள்ளே இருக்கும் குளிருக்கு. ஆனால் இங்கே வெளியில் மட்டும் ஒன்றும் இல்லை கைஸ். இது ஒன்று தான் இருக்குது. சரி, நாங்கள் போயிட்டு மற்றதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது உன்னை சந்திக்கிறோம். ஓகே? மூக்கு பற்றியா?
ஈமு ஈமு மயிலா இருக்கா? ஓகே ஓகே. என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 20 rupees கைஸ். ஸோ வந்துட்டோம். உள்ள கீழே விட்டுற போடா, கொத்திரு போகுது. பராமரிப்பே இல்லை பாரு, பராமரிப்பே இல்லை கைஸ் இங்கே. பாவம் எப்படி இருக்கு பாருங்க. ஈமு பெரிய சாப்பிட்ருக்க? வளர்ந்தா வாங்க ஒருத்தர் இருக்கான். ஏதாவது சாப்பிட வாங்கி தரலாம். அலோடு இல்லை, அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாதுல்ல. அது எதுவும் போடல. பீச் வந்து பெங்கால் கிராம் என்னென்ன சாப்பிட நேரம் போட்டுருக்கோம். அம்மா கோவமாக இருக்குது. கேமரா எடுத்துகிட்டு போனதும் ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலிக்கு. அப்படியே வெளில கண்டு இருந்துன்னு நினச்சிங்க, வெளியில் இருந்துச்சுன்னு நினச்சிங்க, கொத்தில் 2 அடி 3 அடி உள்ளே போயிடும். மயில் இருக்கு. அங்கே 2 இருக்கு. அங்கே ஒரு செட் ஆஃப் மயில் இருக்கு. இது இருக்கும் காட்டு மயிலுங்க. எவ்வளோ தோகை பார்க்குறது விரிச்சா கூட குட்டி தான் இருக்கும். குட்டி தான் நினைக்கிறேன் அப்போ இல்லை. இங்கே என்ன எம்டியாக இருக்குது, உள்ளுக்குள்ள போயிருச்சா? போர்டு எல்லாம் எதுவுமே இல்லைடா, எல்லாம் என்ன உள்ளே இருக்கு. இங்கே சொல்கிறேன். குளிருக்கு உள்ளே போய் படுத்து உங்களுக்கு எதாவது தெரியுதா கைஸ்? மேபி இவ்வளோ பேர் எடுத்தால் எப்படி அப்படியே விட்டாங்கன்னு தெரியல. 20 rupees என்ட்ரன்ஸ் ஃபீன்னு நினைக்கும் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணார்? மானோட வாயிலேருந்து வந்துச்சா? ஆமாம், இங்கே இருக்கு ரபிட். கினிபிக்கிறா ரேபிட்டுக்குள்ள எப்படி கினிபிக் வந்தது? கினிபிக்லாம் இல்லை பார்த்தேன், அதுவுமே ரேபிட்ரா. கினிபிக்கிறா பார்த்தா தெரியல டுபாக்குற. ஆமாம், அது நம்ம கிட்ட சிக்கின்னு அது எப்போ இந்த எண்ணத்தோட சேர்த்தாங்கன்னு தெரியல. கிட்ட வா இங்கே இருக்கிறேன் வரல. இதோ கடிச்சிரு. பண்ண கடிச்சிருச்சு தொலை. கடிக்குதுடா கடிக்குதுடா நல்லா. எடுத்துறாடி தேய்ச்சி கவனது. உள்ள இவங்கெல்லாம் வந்து அடக்கமாக இருக்காங்க, நல்லா பசங்க மாதிரி. இதெல்லாம் வளர்ப்பாங்களா வீட்டில்? வேற என்ன இருக்கு? பிடிச்சி போட்டாங்களா? அப்போ வேற ஏதாவது இருக்குமா இதோட? இங்கே பறவை என்னங்க லவ் பேர்ட்ஸ்லாம் தூக்கி வந்து போட்டு ஜூவில் வச்சுருக்காங்க, புரியலையே. எதாவது பண்ணோன்னு பண்ணியிருக்காங்களா என்ன? 20 ரூபாய்க்கு பண்ண முடியும். அது அவன் பண்ணாமல் இருந்திருக்கலாம்டா. இல்லை மேலே மலத்துளி. எடு கேமரா. என்னடா இது ஒரு செட் ஆஃப் மயில். பெரிய மயில், அது குட்டி மயில். என்ன இருக்கு உள்ள? விட்டு பார்ப்போம் கேமரா. என்னடா ஒன்றுமே இல்லை. மொக்கு தான் கைஸ், பட் எதுவுமே இல்லாததுக்கு இங்கே டாட்டாய்ஸ். டாட்டாய்ஸ் நம்ம ஊரில் நல்லா கிட்ட பார்க்கணும்.
ஸோ கைஸ் அடுத்து என்ன இருக்குன்னு தெரில, போயிட்டு பார்ப்போம். கைஸ் இங்கே ஒரு அற்புதமான ஒரு ட்ரீ பார்த்துருவோமா. 165 years old. இந்த ட்ரீக்கு பேர் கூட இருக்கு, கல்யாணி. கல்யாணியா? ஸோ இப்போ பார்த்துருவோமா. இதானா அது? ஓ 165 years old. இருக்கலாம், தென்னோட இருக்கலாம். யூக்கலிப்டஸ். பார்க்குறீங்களா, 165 years old ட்ரீ. இந்தியாவிலே இது மட்டும் தான் பேர் வச்ச ட்ரீ தெரியுமா? கல்யாணி. மரத்துக்கு பேர் கல்யாணி, மரம் பேர் கிடையாது. மரத்துக்கு இவங்க வச்ச பேர் கல்யாணி, மரம் பேர் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ். கைஸ் எங்களை பார்த்து இதோ அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துருச்சு கைஸ். பார்த்துடா பண்ண, அங்கேருந்து ஓடி வந்துருச்சு தெரியுங்களா எங்களை பார்த்து. எல்லாரும் பார்க்குறாங்க யாரை பார்த்து ஓடுதுன்னு. க்யூட்டரில் அது குட்டி அவரை. சரி 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 ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது எதாவது வாங்கிட்டு வரேன் ஃப்ரூட்ஸ். வேணாம் பட்டேன், இவங்க தான் சொல்லுவாங்க. அப்புறம் நோ ஃபீடிங் எங்கேயும் போடல, ஃபீடிங்னு போடல, பட் பிஸ்கட் சாப்பிடுமான்னு தெரியாதுல்ல. ஏன் தொத்துற, இருக்கட்டும் அது கூட பாவம். வா வா தா. கடிச்சிட போகுது மறுபடியும். வலிக்கிற மண்ணு கடிக்கிறது. சரி பாய், நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃப்ரூட்ஸோடு வரோம். எஸ் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஒரு விதத்தில் நல்லா இருந்தாலும் சில விதத்தில் வந்து நல்லா இல்லை கைஸ். இங்கே ரீசன் என்னென்னா, இந்த குப்பைங்கள்லாம் வந்து அங்கே ஒரு இடம் பார்த்தேன், மெயின்டெனன்ஸ் சரியில்லை. குப்பையெல்லாம் அப்படியே வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிணத்துல அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஒரு குட்டை கிணறுன்றது பதில் குட்டை அது. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு ஸோ இங்கே தான் போட்டிங்கும் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த போட் இருக்கு. ஸோ கைஸ் காலையில் வந்துருந்தோம்ல, ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் மறுபடியும் வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30. இப்போ தான் கிளியர் ஆச்சு, ஒரு 15 minutes பேக் தான். ஸோ அப்போ பார்த்துங்க எப்படி இருந்திருக்கோன்ட்டு. பார்த்து ஃபுல்லாக உடச்சி வச்சுருக்கானுங்க கைஸ் பாட்டிலில். இதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் அவாய்ட் பண்ணோம். அங்கே கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கேயே அவங்க வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும் போல. இவ்வளோ பாட்டில்ஸ்லாம் எப்படி கைஸ் உடைச்சா கூட பரவாயில்ல, உடைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த சைடெல்லாம் சிட்டி வியூ தெரியும், இது மரம் தெரியுது. நாக்கு தள்ளுந்தான். ஆமாம் போகலாம் வா. வீடியோ ஆன்ல இருக்கா?
என்ன வியூ பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே, இது ஒரு பேர் இல்லாத வியூ பாயிண்ட்டு. ஐ திங்க் விஸ்பர் வின்ஸ் நினைக்கிறேன். பட் எதுவும் போர்ட் லைனில் நோ க்ரௌட், ஒருத்தர் கூட இல்லை. வியூலாம் அருமையாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப்பானோட காலி. சரியான வியூ. பார்ட்னர் டயர்டர் அங்கேயே உட்காந்துட்டான். தனியாக வந்ததால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.